front of me. My enemies have tried every possibility, ability to know if I can bleed. If that's what you wanted, you won't get it tonight. 'Cause I can fly, I can fly, I can fly. Hi friends, so first hairstyle வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து என்னோட நீஸ் ஆராதியா அவங்கள வச்சு நான் 2 ஹேர்ஸ்டைல் எப்படி பண்றது அப்படின்றது உங்ககிட்ட காமிக்க போறேன். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா ஆயில் அப்ளை பண்ணுங்க, ரொம்ப அப்ளை பண்ண வேணாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு சிக்கு எதனாலும் இருந்தால் எடுத்து வச்சிடணும். அண்ட் இது மாதிரி கோம் பண்ணதுக்கு அப்புறமா ரேண்டமா ஒரு சென்ட்ரல் பார்ட்டிஷன் எடுக்கிறேன். அப்சல்யூட் சென்ட்ரல் பார்ட்டிஷன் அப்படிலாம் அவசியம் இல்லை. இப்போ இயர் டு இயர் வரைக்கும் ஒரு செக்ஷன் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நான் ஏன் ஆயில் அப்ளை பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து அந்த ஷார்ட் ஹேர் பேபி ஹேர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும், அதாவது வெளில வராமல் இருக்கும் ஹேர் ஸ்டைல் போடும்போது. அண்ட் இப்போ ரிமைனிங் போர்ஷன் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மூலியமா டைப் பண்ணி வச்சுக்கிறேன், ஸோ தட் டிஸ்டர்ப் ஆகாது. நம்ம ஃப்ரண்ட் செக்ஷனில் ஹேர் ஸ்டைல் போடும்போது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு 1 இன்ச் அளவுக்கு இது மாதிரி ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல பேங்க்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த பேங்க்ஸ் மட்டும் விட்டுட்டு இது மாதிரி சென்டர் ஒரு போர்ஷன் எடுத்து ஒயிட் கலர் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி நான் டைப் பண்ணுறேன். ஸோ ரப்பர் பேண்ட் உங்கள் சாய்ஸ் தான். இவங்க வந்து இன்னைக்கு ப்ளூ கலர் ஃப்ராக் போட்டதுனால ஒயிட் அண்ட் ப்ளூ ரப்பர் பேண்ட் நான் ஒரு ஆல்டர்னேட் கலராக யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மல்டி கலர் கூட யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இன்னொரு 1 இன்ச் செக்ஷன் அதே மாதிரி எடுத்து நல்லா கோம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அகெயின் ப்ளூ கலர் ரப்பர் பேண்ட்ல டைப் பண்றேன். அண்ட் இந்த ஃப்ராக் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை ஹாப் ஸ்காட்ச்ல வாங்கினது. ஸோ இந்த அசசரிஸ் எல்லாமே வந்து ஹாப் ஸ்காட்ச்ல தான் வாங்கினது. ஸோ நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் இந்த ஹேர்ஸ்டைலோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவு யூஸ் பண்ணுவேன், கிளிப்பு. ஸோ அது எல்லாமே ஹாப் ஸ்காட்ச்லேருந்து வாங்கினது. அண்ட் இன்னொரு ரிமைனிங் போர்ஷன் எல்லாமே இது மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட், ஐ மீன் ஒயிட் கலர் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷன் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 செக்ஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ செக்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கூடாது, அதாவது ½ இன்ச் அளவு வச்சு கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நிறைய நம்பர் ஆஃப் இது மாதிரி ஸ்ட்ராண்ட்ஸ் வரும். ஸோ இவங்க ஹேருக்கு பார்த்தீங்கன்னா நான் 5 செக்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஈஸியானது அண்ட் அதே சமயம் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக தெரிவாங்க. ஸோ அவ்வளோதான். டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கட்டி வச்சிருந்த ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு அகெயின் நல்லா டீடாங்கிள் பண்ணிடணும், சிக்கல்ல எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ராண்ட்ஸையுமே ஒன்றா எடுத்து வச்சு ஒரு ரப்பர் பேண்டால டைப் பண்ணுறேன் நான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ராண்ட் வந்து அழகாக இது மாதிரி எடுத்துட்டு ரப்பர் பேண்டால டைப் பண்ண போகிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ட்ரெஸ் அவுட்ஃபிட் என்னென்ன போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அசசரிஸ் நிறைய இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவ்வோ இல்லை ஒரு லைக் ரொம்ப ஹெவியான ஜுவல், ஐ மீன் ஹெவியான கிளிப்போ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு சிம்பிளாக ஒரு சில்வர் கலர் பவ் எடுத்து இது மாதிரி அந்த ரப்பர் பேண்டை மறைச்சிடுறேன். ஸோ தட் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். ஐ ஹோப் இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இந்த அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் வந்திருக்கு. ஸோ இப்போ ஹேர் ஸ்டைல் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலுக்கு வந்து எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்டே போட்டுருங்க அண்ட் லேட்டர் நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நான் கரெக்டாக சென்டர் பார்ட்டிஷன் எடுக்கிறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலில் சென்டர் பார்ட்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்ல வந்து. அண்ட் ஒன் சைடில் வந்து இது மாதிரி பஞ்சாக நான் வந்து அவங்களுக்கு எடுத்துக்கிறேன். ஹேர் வந்து இது மாதிரி பஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப் பண்ணால் வந்து இருக்காது, அடங்கி இருக்காது. லைக் அவங்க கொஞ்ச நேரம் விளையாடுறதுலேயே வந்து போயிடும். இதுக்கு ஒரே ஒரு டிப் நான் சொல்கிறது என்னென்னா, பாபி பின் யூஸ் பண்ணும்போது, அதாவது ஹேர் பின் யூஸ் பண்ணும்போது கிறிஸ் கிராஸ் மாதிரி நீங்கள் வந்து கிளிப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ரொம்ப ஸ்டேபிளாக அதே இடத்துல இருக்கும். ஸோ இது மாதிரி கிறிஸ் கிராஸில் நீங்கள் வந்து கிளிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கலையாது. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடும் அதே மாதிரி நான் பண்ணுறேன். எல்லா ஹேரையும் இது மாதிரி எடுத்து அழகாக ட்விஸ்ட் பண்ணி
கிளிப் பண்ணிடுறேன் கிறிஸ் கிராஸா. ஸோ ஃபேஸ் லைக் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அழகா வந்து இருக்கும். லைக் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நான் யூஸ் பண்ண அக்சசரிஸ் எல்லாமே வந்து சரவணா ஸ்டோர்ஸ் பொஷவாக்கம் வாங்கினது. அண்ட் இப்போ வந்து ஜடை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடிமேட்ல விற்கிது. ஸோ நான் இப்போ ரெஸ்ட் ஆஃப் தி ஹேர் எல்லாமே எடுத்து ப்ளீட் பண்ண போகிறேன், ஜடை போட போகிறேன். நல்லா டைட்டாக ஜடை போட்டுக்கோங்க. டைட்டாக ஜடை போட்டுட்டு எவ்வளோ தூரம் ஜடை போட முடியுமோ போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் மூலியமா நீங்கள் வந்து டை பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஜடை வந்து ரெடிமேடா விற்கிது. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், ஹெவியாவே இருக்காது. ஸோ சின்ன பசங்களுக்கு, ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நான் ஒரு ஹேர் பின் மூலியமா இதை வந்து செக்யூர் பண்றேன். ஸோ ஒரு ஹேர் பின் போடுங்க, 2 ஹேர் பின் போடுங்க. எவ்வளோ ஸ்டேபிளா இருக்குதோ, கிரிப் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஹேர் பின் போட்டுக்கோங்க. ஸோ நான் ஒன்று தான் யூஸ் பண்றேன், ஆர் மேபி 2 யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 ஹேர் பின் மூலியமா நான் இது வந்து செக்யூர் பண்றேன். அண்ட் இது வந்து கீழே ஒரு ஜடையோட எண்டு வந்து தெரிஞ்சதுன்னா இது மாதிரி ரப்பர் பேண்ட் மூலியமா நம்ம வந்து அகைன் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வெளில வராது. அண்ட் இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் வேணி வந்து நிறைய இடத்துல விற்கிது. ஸோ அதை வந்து நான் இது மாதிரி ஒரு குண்டூசி, சின்ன குண்டூசி மூலியமா இது மாதிரி செக்யூர் பண்றேன். கீழே வந்து நாட்டால டைப் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஹேர் ஸ்டைல். ரொம்ப சிம்பிள் அண்ட் அதே சமயம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சின்ன பசங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ், நெற்றி சுட்டி, வளையல், பொட்டு அண்ட் இடுப்புக்கு வந்து அந்த ஒட்டியானம், ஆர்டிஃபிஷியல் ஒட்டியானம் எல்லாமே விற்குது. அண்ட் நெற்றி சுட்டி வந்து கிறிஸ் கிராஸ் பென் மூலியமா, அதாவது பாபி பென் மூலியமா நான் வந்து செக்யூர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சிம்பிளாக நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி 2 ஹேர் ஸ்டைல்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, என்னோட நீஸ் ஆராத்யாவை பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் புதுசுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க உங்க பொண்ணுக்கு பண்ணலையான்ட்டு. என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஹேர், அதனால செய்ய முடியல. ஸோ ஒரு ஷோல்டர் அளவுக்கு ஹேர் இருந்தா இது மாதிரி நீங்க ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஸோ இன்னொரு புதுமையான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.